4ஆம் தந்திரம் 11வது அத்தியாயம் ஞான வேடத்தில் இன்று நாம் 1674வது மந்திரம் சிந்திக்கின்றோம். நாணத்தில் 40 நன்னும் சிவனானி, நாணத்தில் 40 நன்னும் சிவனானி, தானத்தில் வைத்தல் தனியாளத்தனாம், தானத்தில் வைத்தல் தனி ஆலயத்தனாம், மோனத்தன் ஆதலின் முத்தனாம் சித்தன், மோனத்தன் ஆதலின் முத்தனாம் சித்தன், ஏனைத் தவசி இவன் எனலாகுமோ, ஏனைத் தவசி இவன் எனலாகுமோ லாகுமே. இந்த 1674வது மந்திரம் பாத்தீங்கன்னா, ஒரு சிவஞானி, ஒரு உண்மையான மெய்யான சிவஞானுடைய தன்மைகளையும் அவரோட உயர்ந்த நிலையையும் அழகாக அந்த பாடல நமக்கு விளக்குகின்றார். முதல் வரி, நாணத்தின் 40 நன்னும் சிவஞானி என்றாருங்க. சிவஞானம்ன்றது என்னன்னாக்கா மேலான அறிவு. நம்ம இங்க 4 நிலைகள் இருக்கு இல்லைங்களா? சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு 4 இருக்குது. இந்த 40 அப்படின்னா அந்த 4 நிலைகளை முறையாக கடந்து அந்த பேரறிவிலே நிலை பெற்றிருக்கணும். அவன் தான் சிவஞானி. சிவஞானிக்கு ஞான வேடத்தை பத்தி சொல்லு வரும்போது பல விஷயங்களை அவரு நம்ம கிட்ட எடுத்துரைத்தாலும், சிவஞானிக்கு என்ன எப்படி அப்படின்னு ஒரு டெஃபனேஷன் எங்க நம்ம கொடுக்கிறார். தானத்தில் வைத்த தனியாள அத்தனாம் அப்படின்னாக்கா, இந்த சிவஞானி தன்னுடைய ஆன்மாவையே சிவபெருமான் வீட்டில் இருக்கும் புனித இடமாக கருதுகின்றார். அப்போ உடம்பே கோயில் எடுத்துக்கிறார். திருமூலருடைய ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா, உடம்பே ஒரு ஆலயம் அப்படின்ற மாதிரி. அப்ப இறைவனை அவர் வெளியில தேடாம தன்னுள்ளே கண்டு அங்கே நிலை பெறுகின்றான். அதான் 2வது வரி. மோனத்த ஆதலின் முத்தானம் சித்தனாம். ஆனா அந்த மோனம்ன்றது ஞான வரம்புன்னு சொல்லுவாங்க. மௌன நிலைக்கு போயிடணும், பேசாத நிலை. அந்த நிலைக்கு அவன் போயிட்டான் அப்படின்னாக்கா பிறவி தலையிலிருந்து விடுவித்து முத்தன்னா விடுதலை பெற்றவன், அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவன் தன் மனதை அடக்கி வென்றதால சித்தன் ஆகின்றான். இப்ப சித்தர்கள் யாருன்னா மனதை அடக்குகின்றார்கள், மௌனமாகி விடுகின்றார்கள். வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கும். வாயின்றது சாப்பிட்றதுக்கும் இனிய சொல் சொல்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். மீதியை பயன்படுத்தினா நம்ம இறைவன் கிட்ட போகலன்னு தான் அர்த்தம். அப்ப ஏனை தவசி இவனால் ஆகுமே. உலகில தவன் செய்யற மற்ற எல்லாரையும் காட்டிலும் உண்மையான தவன் செய்யறவன் இவன் தான். அப்ப மௌனமா இருக்க கத்துக்கணும், இறை சிந்தனையிலே இருக்க கத்துக்கணும், மனதை அடக்கியால கத்துக்கணும். இதுதான் தவம் அகவயமானது, முழுமையானது. இங்கதான் முழுமைப்படுகின்றது. அந்த சொற்பொருள் பிரகாரம் பார்த்தோம் சொன்னா, 40 அப்படின்னா ஞானத்தில் உள்ள 4 நிலைகள், சரியை, கிரியை, யோகம், ஞானம்ன்றது. தனி ஆலயம் அப்படின்னா ஒப்பற்ற திருக்கோயில். ஒருத்தர் கூட ஒரு கதையில வரும், அவரு உள்ளத்திலே கோயிலை கட்டி சிவபெருமான கும்பாபிஷேகம் கூப்பிட்டாருன்னு. அந்த மாதிரி ஒப்பற்ற திருக்கோயில். மோனத்தன்னா மௌன நிலையில் இருக்கிறது, முத்தன்னா முக்தி அடைந்தவன், சித்தன்னா மனதை சித்தி செய்தவன், வென்றவன். உலகத்துல மிகப்பெரிய காரியம் மனதை வெல்லுதல் தான். மனதை நீங்க வெண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. அப்போ ஒரு சிவஞானி அப்படின்னா காவி ட்ரெஸ் போட்டிருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இங்க நமக்கு என்ன சொல்றாரு, உடைய கோயிலாக மாற்றி மௌனத்தின் வழியாக இறைவனை தன்னுள் கண்டவன் அப்படின்னு நமக்கு வலியுறுத்துறார். அப்ப இவன் எல்லாரையும் விட உயர்ந்தவன். ஏன்னா இறைவனை வெளியில தேடாம தன்னுள்ளே இருக்கின்ற இறைவனின் இருப்பிடத்தை மாற்றிக்கொள்கின்றான். இதுதான் அந்த பாடலுடைய சாராம்சம். அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாம்னாக்கா, 2 துறவிகள் இருந்தாங்க ஒரு ஊர்ல. சதாசிவ துறவி, ஞானாந்தர். சதாசிவ துறவி பாத்தீங்கன்னா ஊர் ஊரா சுத்துவார். பல கோயில், காசி, ராமேஸ்வரம் அப்படின்னு டிராவல் பண்ணி எல்லா கோயிலுக்கும்
சுத்தியும் சுத்தி அங்க இருக்கிற கடவுள் எல்லாம் வேண்டிக்கிட்டு மலை உச்சியில போய் தேடுவாரு, நதிக்கரையில இருக்கிற கோயிலுக்கு போவாரு, இப்படி ஓடிக்கொண்டே இருப்பார். கடினமான விரதங்கள்லாம் இருப்பார். ஆனா ஞானானந்தர் பார்த்தீங்கன்னா வீட்டத்துல ஒரு சிறிய அறையில அமைதியா அமர்ந்திருப்பார். கண்கள் மூடி இருக்கும், உதடுகள் அசையாது, எப்போதும் ஒரு புன்னகை அவர் முகத்தில் தவையும். இதெல்லாம் நமக்கு உதாரணங்கள். நம்ம இருக்க ட்ரை பண்ணலாம். அமைதியா இருக்க கத்துக்கணும். உதடுகள் யூஸ் பண்ணாம நம்ம முகத்துல ஒரு புன்னகையை வர வைக்க ட்ரை பண்ணணும். அப்ப சதாசிவத்துறை ஒரு நாள் இவர்கிட்ட வந்தாரு, ஞானானந்தர்கிட்ட. நான் காசி ராமேஸ்வரம் எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டேன், கடவுளை எங்கேயும் பார்க்க முடியல, பரம்பரையில பார்த்ததில்ல, நீ என்ன ஒரு இடத்துல உட்காந்துட்டு உனக்கு எப்படி கடவுள் கிடைப்பார் அப்படின்னு கிண்டல் அடிச்சாரு. உடனே ஞானானந்தர் லைட்டா கண்ணை வீழ்ச்சி சொன்னாரு, நண்பரே, நீங்கள் இறைவனை தேடி ஓடுகிறீர்கள், ஆனால் நான் இறைவனை என்னுள் இருக்க வைத்திருக்கிறேன். ஒரு கோயிலை நாம் சுத்தமாக வைத்திருந்தால் அங்கே இறைவன் வந்து அமர்வார். அது போல நான் என் மனதை கட்டுப்படுத்தி தூய்மைப்படுத்தி மௌனத்தில் ஆய்ந்த போது என் உடலே ஒரு தனி ஆலயமானது. இப்போது அவர் என்னுள் இருக்கிறார், நான் அவரில் இருக்கின்றேன் அடிச்சிட்டார் ஒரே போடு. அப்பதான் சதாசிவ துறவிக்கு திருமந்திரத்துடைய அர்த்தம் புரிய ஆரம்பிச்சு. அப்ப வெளி உலக பயணங்களை விட இன்னர் டிராவல் தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு மௌனமும் மன அடக்கமும் தேவை. மௌனமும் மன அடக்கமும் வந்துச்சுன்னா மனிதனுடைய மனமானது ஆலயமாக்கப்பட்டு அவன் உண்மையான சிவஞானி ஆக்கப்பட்டு ஆன்மாவில் இறைவனும் இறைவனல் அவனும் குடிகொண்டிருக்கின்றான். அப்ப நம்ம ஓடி ஓடி பல கோயிலுக்கு செல்வதை விட உள்ளத்தை தூய்மைப்படுத்தி மௌனத்தில் அமர்ந்தால் நம் உடம்பே சிவபெருமான அமரும் ஆலயமாகும் அப்படின்றதுதான் இந்த பாடலை நமக்கு உணர்த்த வராது. டே டு டே நம்ம என்னன்னா கொஞ்சம் கடைபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா, உள்ளமே ஆலயம் அப்படின்ற கான்செப்டுக்கு நம்ம கொஞ்சம் வர ஆரம்பிக்கணும். அப்ப உடலையும் மனதையும் தூய்மையா வச்சிருக்க ட்ரை பண்ணலாம். என் உடல் ஆலயம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய எண்ணங்கள், வே ஆஃப் லிவிங் ஸ்டைல், நம்மளுடைய திங்கிங் ஃபேக்டர் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அப்போ எங்க போனாலும் ஒரு தூய்மையுடனும் மரியாதையுடனும் செல்ல ஆரம்பிப்போம். உடலையும் மனதையும் தீய எண்ணங்கள் புகாமல் பாதுகாக்க ஆரம்பிப்போம். மௌனத்தினுடைய ஆற்றலை இங்க சொல்றாரு, பிராக்டிஸ் ஆஃப் சைலன்ஸ். ஆனா நிறைய இதுக்கு வாய்தான் காரணம் அப்படிம்பாங்க. உடலுக்கா இருக்கட்டும், மனதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும். அப்ப ஞானிகள் மௌனத்தை முக்தி அடைகிறாங்க அதன் மூலமாக. அப்ப குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் தியானம் பண்றது மூலமாக மௌனமாக இருக்கலாம். இது சிந்தனையை தெளிவுபடுத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் முக்தனாக பதட்டம் இல்லாம இருக்கிற ஒரு செய்திக்கு கொண்டு செல்லும். அப்புறம் மனசை கட்டுப்படுத்துறது. சித்தர் அப்படின்னா மனசை கட்டுப்படுத்தியவர் அப்படின்றதுதான் மெயினா. எமோஷனல் மாஸ்டரி. ஒரு எந்த ஒரு நிலையிலும், எந்த ஒரு செயல்பாட்டிலும், எந்த ஒரு நிலையிலும் நிலைகுலைந்து விடாமல் அது கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது. வெளிப்புற சூழ்நிலைகள், விமர்சனங்கள் நம்மளை பாதிக்காமல், அதிக கோபம், அதீத மகிழ்ச்சி இப்படிலாம் வரும்போது அதை நியூட்ரலைஸ் பண்ண கத்துக்கணும். இப்படியா இருக்கும் நமக்கு ஒரு தனித்தன்மை கிடைச்சிரும். அப்ப நமக்குன்னு ஒரு பாதை வரும். நாம நம்முடைய கடமைகளை அர்ப்பணிப்போடும் ரொம்ப பொறுமையாகவும் தெய்வீகத்தன்மையோடும் செய்ய ஆரம்பிப்போம். அப்ப இந்த 4 நிலைகளையும் கற்கக்கூடிய நிலை வரும் தொடர்கள். ஏன்னா எப்பயுமே நம்ம மாணவன் தான். ஆன்மீக நூல்களை வாசிப்பதோட இல்லாம உள்பொருளை சிந்திக்கணும். நம்ம அதுதான் டெய்லி ஒரு திருமந்திரம் இறைவனை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அப்ப இறைவனை வெளியே தேடுவது பக்தி, இறைவனை தன்னுள்ளே உணர்ந்து உடலையே கோயிலாக மாற்றுவது நாணம், பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனம் அதிகம் வலிமை உடையது, மனதை அடக்கினால் நாமம் சித்தர்களே அப்படின்னு நம்மளை அவர்கிட்ட ரொம்ப கொண்டு போறாரு. அதை கடைபிடித்து நம்மளும் வாழ்வில் முன்னேறுவோம் என்று கூறி தலைத்தை கௌரியமாகவும் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா, மிக அருமை, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1674. ஞானத்தின்
ஞானத்தினாற் பதன் நண்ணும் சிவஞானி தானத்தில் வைத்த தனியாள எத்தனாம் மோனத்த நாதனின் முத்தனாம் சித்தனாம் ஏனை தவசி இவனென லாகுமே. Translation: The Sivanyani who adheres to the delight of wisdom is unique in status, a shrine unto himself. As an observer of silence, he is a mukta, a siddha. How can other yogins be equated with him? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஞானத்தினார் பதம் நண்ணும் அந்த மாதிரி நான் பிரிக்கிறேன். பதம்ங்கிறது இறைவனோட திருவடிய, நன்னுங்கிறது பொருந்தி இருக்கிறது. ஞானத்தால இறைவனோட திருவடியை பொருந்தி இருக்கிறது, நம்ம உருவமா பொருந்தி இருக்கிறது. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ் தான் அது, நம்ம ஒவ்வொன்றா பொருந்தி தான் வர முடியும். ஒவ்வொரு ஸ்டேஜா பொருந்தி வரும்போது இது ஞானத்தினால் பொருந்துறது வந்து நமக்குள்ள இருக்கிற விழிப்பு நிலையால பொருந்துறது, அந்த இறைவனோட பொருந்துறது. ஏன்னா மனம் அமைதியான பிறகுதான் அந்த நிலை நமக்கு புரிய வரும். அந்த இடத்துல இருந்து நமக்கு நம்ம பொருந்துறப்ப நமக்குள்ளே அதுதான் உண்மையான சிவன் ஞானின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்றது வந்து தானத்தில் வைத்த தனி ஆலயத்தனம். அவங்க வந்து நமக்கு அவங்கக்குள்ளேயே வச்சுட்டதுனால, தான் என்ற இடத்துல, அந்த ஆன்மான்ற இடத்துல அவங்க வந்து இறைவனை வச்சுட்டதுனால அவர் வந்து ஒரு தனி ஆலயத்தன் மாதிரி அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா அருள்ங்கிறது இப்போ நம்ம சிற்றறிவு, சிற்றின்பம் எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறோம் இல்லையா, மனதுன்ற இடத்துல இருக்கும்போது ஆன்மான் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல இருந்து நம்ம கனெக்ட் பண்ண பிறகு அந்த அருள் மலையை வந்து நம்ம வந்து அந்த அருள் மலையோட நம்ம பொருந்தி இருக்கிறது, அந்த பேர் ஆனந்தத்தோட பொருந்தி இருக்கிறது, பேர் அமைதியோட பொருந்தி இருக்கிறது. அவரே ஒரு கோயில் மாதிரி எதுக்குமே வெளியில தேட தேவையில்லை. எந்த ஒரு விஷயமே எனக்கு இது ஒரு பிரச்சனைன்றதே இல்லை, எது வேணுமோ அதை அங்கே கேட்டுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்மளும் வந்து நம்ம பாதையும் முதல் நிலையில இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் சரி, நம்ம சரணடைஞ்சு போகணுங்கிறது தான். நம்மளும் இங்கே வந்து உலகியல்லே நம்ம தேடுவோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் உலகியல்லே தேடுவோம். இப்போ நம்மளே நமக்குள்ள இருக்க மனதை வந்து கட்டுப்படுத்த முடியலனாலே அதுக்குமே உலகியல்ல தான் நம்ம விஷயம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். நமக்குள்ள போகவும் நமக்கு தெரியல அப்படின்னா நமக்கு தான் அந்த கடவுளர்கள் வந்து வெளிக்காட்டியிருக்காங்க, எப்படி நான் உருவமா நான் வெளிக்காட்டியிருக்காங்க. பயத்தை போக்குறதுக்காக கடவுள்கள் இருக்காங்க. எந்த மாதிரியான விஷயத்துக்குமே எல்லாத்துக்குமே கடவுள் இருக்கிறாங்க. இப்போ தைரியம்னா ஆஞ்சநேயர் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி நம்மளோட பிரச்சனை எல்லாத்தையும் போக்கணும்னா காலபைரவர், நம்மள்ட்ட இருக்க மைனஸ் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் போக்கணும்னா காலபைரவர். அது மாதிரி இறைவன் வந்து யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவரை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி வெளில இருக்கிறாரு. காளி தேவி நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சுக்குநூறாக ஆக்குறதுக்கு தேவையான தெய்வங்களும் இருக்கிறாங்க, சாந்தமான தெய்வங்களும் இருக்கிறாங்க. இப்ப நடராஜர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இயக்கம், அந்த ரிதம், நமக்குள்ள இருக்கிற ரிதமா இருக்கிறவர் நடராஜரா வெளிப்பட்டிருக்காங்க. அந்த 5 பூதங்களுக்கும் தகுந்த மாதிரியான தெய்வங்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கிறதுனால நம்மளும் இந்த இடத்துல சரணடைஞ்சு இறைவன்கிட்ட நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட பிரச்சனை என்னவோ அந்த மாதிரி சரணடைஞ்சிட்டோம்னா நம்மளும் இங்க உலகில எதுவும் தேட தேவையில்லை. நமக்குன்னு ஒரு இறைவனை பிடிச்சிட்டோம், ஒரு இறைவனோட கனெக்ட் பண்ணிட்டோம், ஒரு நம்பிக்கையோட ஒரு பிடிச்சிட்டோம்னா கோபம் வருதா அங்க போய் நின்றலாம், அழுக வருதா அங்க போய் நின்றலாம், சந்தோஷமா அங்க போய் நின்றலாம். இங்க தனி ஆலயத்தை நாம் தானே தான் எல்லாமே தனக்குள்ளே தான் இருக்குன்னு உணர்ந்துட்டவங்க சரி. இன்னும் உணரலை, எல்லாத்துக்கும் இன்னும் நான் வந்து மற்றவங்களை தேடிட்டு தான் இருக்கேன், தனிமை வந்து என்னால் இருக்க முடியாதுங்கிறவங்க இறைவனை சரணடையலாம். அதில் நிறைய மாற்றம் வரும், நிறைய சிக்னல்ஸ் வரும், நிறைய நீங்கள் வேண்டுறது அழுகுறதுக்கு உங்களோட குறையை சொல்கிற இடத்துல, இந்த இடத்துல எல்லாமே அந்த சக்தி, அந்த அண்டத்துல பிண்டத்துல இருக்கிற சக்தி, இந்த அண்டத்துல இருக்கிற சக்தியும் உங்களுக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகும். அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து திரும்ப உங்களுக்குள்ள அதை கொண்டு போகணும். அந்த கனெக்ஷனை நீங்க இம்ப்ரூவ் பண்ண இறைவனோட இருக்க கனெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ண மனம் அமைதியாக அந்த கனெக்ஷன் உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க உள்ள திரும்பிட முடியும். அப்படியே உங்களுக்கு பிடிச்ச இறைவனை பிடிச்சிக்கிட்டு சரணடைஞ்சிட்டோம்னா நமக்கு வர எல்லா பிரச்சனையும், இதான் இப்ப என்னோட பிரச்சனை இதுதான் அப்படின்னா
ஏன்னா நமக்கு பிரச்சனைங்கிறது வந்து ஒரு நம்ம மனசுக்கு பிடிக்கல அவ்வளோதான். அதுதான் பிரச்சனை. நம்ம ஈகோக்கு பிடிக்கல. இந்த 2 தான் நமக்கு பிரச்சனைன்னு சொல்றதே. என்ன யாரோ காயப்படுத்திட்டாங்கன்னா, என் ஈகோ கஷ்டப்படுது. எனக்கு பிடிக்காத விஷயம் அவங்க செய்றாங்கன்னா, என் மனசு கஷ்டப்படுது. உங்க ஆன்மா இந்த உலகியல் விஷயத்துங்களால பாதிக்கவே படாது. அப்ப என்னோட ஈகோவும், என் மனசும் தான் என்னோட பிரச்சனை. அதுக்கு ஒரு துன்பம்னா நான் கஷ்டப்படுறேன்னு நான் நெனச்சுக்கிறேன் இல்லையா? அந்த பிரச்சனைய இறைவன்ட்டயே நம்ம ஆன்மாட்ட என்னால கொண்டு போய் குடுக்க முடியல. உள்ளுக்குள்ள போய் நான் வந்து சாட்சியா நின்னு அந்த பிரச்சனையெல்லாம் என்னால பார்க்க முடியல. ஆன்மா தன்மையிலே என்னால இருக்க முடியல. அப்படி இருந்துட்டோம்னா, இங்க நம்ம வெளியில குடுக்க தேவையில்ல, வெளில தேவையில்ல. ஆனா, நம்ம அத மனிதர்கள்ட்டயே குடுத்துட்டே இருப்போம். இல்லையா? மனிதர்கள்ட்டயே மத்த இப்ப என் கோவத்த வந்து மத்த மனிதர்கள்ட்ட காமிச்சு, அவங்கள காயப்படுத்தி, அவங்க அந்த பாவத்த சேர்த்துக்கிட்டு, வினைகள சேர்த்துக்கிட்டு போவோம். என்னோட பிரச்சனைய நெனச்சு, இல்ல கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்து, என்னையே நான் வருத்தி, என்னையே நான் அ இன்னும் டவுன் பண்ணிக்கிட்டே போணும். இப்படி மனிதர்களுக்குள்ளேயே வினைகள சேர்த்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கோம். எப்ப நம்மளால உள்ள இருந்து அத சாட்சியா நின்னு பார்க்க முடியல. இது நான் மனம் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. இது நான் உடல் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. வர்ற ஈகோவும் நான் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா, அந்த கஷ்டம் எனக்கு இருக்கதான் செய்யுது. என்னோட மனதால வர கஷ்டமும், நான் ஈகோவ யாராவது காயப்படுத்தினாலும் வர கஷ்டமும் எனக்கு இருக்கதான் செய்யுதுன்னா, நம்ம வெளியில இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரியை பக்தியில இருந்து நீ ஒரு சிலையாக பார்க்கணும், அங்க இருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக சரணடைஞ்சிட்டோம்னா இப்ப நான் திருமூல திருவடிகள் சரணம் சரணம்ன்றோம். சரணம் சரணம்ன்றதே நம்ம சரணடைஞ்சிட்டோன்றது தான். சரணடைஞ்சிட்டோம்னாலே எனக்கு இல்ல எந்த பிரச்சனைனாலும் அங்க ஒப்படைச்சிட வேண்டியதுதான். என்ன கஷ்டம்னாலும் நம்ம அங்க போய் சொல்லிட வேண்டியதுதான். ஏன்னா அந்த சக்தி இருக்கு. அது உண்மை. நீங்க வெளியில இருந்து உள்ளுக்குள்ள இருந்து சொன்னாலும் அந்த சக்தி இருக்கு. வெளியில அண்டத்துல இருக்குதான் பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல தான் அண்டம் இருக்கு. அதனால அந்த சக்தி எங்கேயும் நிறைஞ்சு இருக்கு. ஆனா அது நீங்க போய் போய் கனெக்ட் பண்ணணுன்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா? ஆனா சிவன் ஞானிகளுக்கு அது நீங்க போய் சொல்லணுன்றது இல்ல. அவங்களே அதுவாவே இருக்கிறாங்க. அந்த அருள் மலையாவே அவங்களே இருக்கிறதுனால, இங்க மனதுக்கும், ஈகோக்கும் வர பிரச்சனைய அவங்க பார்க்க போறதே இல்ல. ஏன்னா, அவங்க மோனத்தினால தான் இருக்காங்க. மௌன நிலையில இருக்கிறாங்கன்னா, அவங்க மனம் வந்து மௌன நிலையா ஆயிடுச்சு. இப்ப நான் உங்கள திட்டுறேன் அப்படின்னா, உங்க மனசு உங்க ஈகோ சொல்லாது. என்ன எப்படி திட்டலாம் அப்படின்னு அந்த ஈகோ சொல்லும் இல்லையா? அந்த மனசு சொல்லும். என்ன எப்படி திட்டலாம்? நான் என்ன பண்ணேன்? அப்படி இப்படின்னு கதை சொல்லும் இல்லையா? அவங்களுக்கு வந்து அந்த கதையே சொல்லாது. இது அவங்க பிரச்சனை. அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த மௌன நிலையில இருக்கிறாங்கன்னா, அந்த ஈகோவாலயும், மனதாலயும் அவங்க பாதிக்கப்படாத நிலையில இருக்கிறதுனால, அவங்க முத்தனாம், சித்தனாம். அவங்க முக்தி அடைஞ்சவங்க. முக்தினாலே என்னது? மனம் வந்து ஜீவனா இருக்க மனம் வந்து அ முழுமை அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆன்மான்ற நிலைக்கு வந்திருக்கு. ஜீவன் முக்தி அடைஞ்சிருச்சு. அந்த மனம்ன்ற இது வந்து முடிஞ்சிருச்சு. அதனால அவங்க முக்தனும் ஆயிட்டாங்க. அவங்க சித்தனாகவும் இருக்கிறாங்க. அனைத்தும் அறிந்து அந்த ஞானத்திலேயும் இருக்கிறாங்க. ஆன்மான்ற ஞானத்துல அந்த அந்த இடத்துலயும் இருக்கிறாங்க. "ஏனை தவசி இவனெனல் ஆகுமே." அதனால மத்த இவங்க தானே ஞானி. ஏன்னா மௌன நிலையும் அடைஞ்சுட்டாங்க. மனதாலயும், ஈகோவாலயும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையான சிவஞானிகள். இவங்களுக்கு ஈடாக மத்த தவம் பண்றவங்களெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? இப்ப நானே இறைவன நான் வெளியில தான் தேடிட்டு இருக்கேன்னா, நான் எனக்கு எப்படி ஈக்குவலா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா நான் சக்தி அறிஞ கடன் கேட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். இவங்க வந்து அந்த அந்த இடத்திலேயே அவதுவாகவே இருக்கிறாங்க. அந்த அருளாகவே இருக்கிறாங்க, அன்பாகவே இருக்கிறாங்க. ஆனா நம்ம அந்த நிலைய அடையிற வரைக்கும் என்ன பண்ணலாம்னா, நம்ம சரணடைஞ்சு முழுமையாக நம்பிக்கையோட எந்த மனதுனாலயும், ஈகோனாலயும் வர பிரச்சனைய இறைவன்ட்டயே சொல்லிறலாம். எனக்கு என் மனம் இந்த பிரச்சனை சொல்லுது, அவ்வளோதான். நமக்கு இங்க மனிதர்கள விட சக்தி வாய்ந்தவங்க கடவுளர்கள்ன்றது தெரியும். நம்ம இங்க உருவத்துல இருக்கிறது தான் கடவுளர்கள். நான் கோயிலுக்கு போய் தான் அப்ப சொல்லணுமான்னு இல்ல. நீங்க நெனச்சீங்கனாலே இங்க எங்கேயுமே நிறைந்திருக்கிறது தான் இறைவன். எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போயிருக்கோம் அப்படின்னாலே சரணடைஞ்சு அந்த ஈகோ சரணடைகிறோம்னாலே எனக்கு ஈகோ இல்லன்னு அர்த்தம். அ மத்த மக்கள்ட்ட நான் எதிர்பார்த்துட்டு இல்லைனாலும், அந்த ஃப்ரீக்வன்சி இறைவனுக்காக ஆன ஃப்ரீக்வன்சி. நம்ம முழுமையா அந்த அன்புல தான் இருக்கிறோம். நான் சரணடைஞ்சு தான் இருக்கிறோம்னு ஒரு ஃப்ரீக்வன்சி நம்ம குடுக்குறோம் இல்லையா? அப்பயே இறை சக்திய நம்ம இங்க எடுக்கிறோம். ஏன்னா, அந்த இடத்துல ஈகோ இல்ல. எனக்கு தான் எல்லாம் தெரியும். நான் தான் இங்க எல்லாம் சரி பண்ணணும். நான் தான் இந்த பிரச்சனைய பார்க்கணும் அப்படிங்கிறது இல்ல. சரணடைஞ்சுட்டு எனக்கு என்ன கடமையோ, என்னால என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சா போதும். என்ன மனவலியோ இறைவன்ட்ட போய் சொல்லிட வேண்டியதுதான். மனதுல எனக்கு அ
பண பிரச்சனையா, எந்த பிரச்சனைனாலும் சரி, இறைவன்கிட்ட போய் சமர்ப்பித்துட்டோம்னாலே, நம்ம கடமைய மட்டும் அவர் செய்ய வைப்பாரு. அந்த சூழ்நிலைய குடுப்பாரு. நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அந்த நம்பிக்கை முதல்ல வரணும். அ உள்ள இருக்க சக்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதுக்கு அடையணும்னா, வெளியில இருக்க சக்திய நம்ம பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தி அந்த அன்பும் அமைதியும் இங்க கொண்டு நம்ம உள்ள போயிரலாம். வெளியும் அதே சக்தி தான் இருக்கு. எங்கும் நிறைந்திருக்கிறவர் தான் அவரு இல்லையா? நம்மளால உள்ள போக முடியலையே அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையில்ல. வெளியில இருக்கிற சக்திய புடிச்சுட்டே நம்ம அந்த சக்திய புடிச்சுக்கிட்டே உள்ள போலாம். அதுக்கான சிறு தெய்வங்களும் எல்லா தெய்வங்களும் இருக்கிறாங்க. நெறைய சித்தர்கள் இருக்கிறாங்க. இப்ப முருகர கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கடவுளர்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து அரசனா இருந்து சித்த நிலை அடைஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க. நெறைய விநாயகர் ஒரு சித்தரா இருந்துதான் விநாயகர் நிலை அடைஞ்சேன்பாங்க. இல்ல அது பார்வதியோட எப்படியோ ஆனா சக்தி இருக்கு. அந்த சக்திய நீங்க நம்புனீங்கன்னா உள்ள இருக்கு, வெளியிலயும் இருக்கு. அந்த சக்திட்ட சரணடைஞ்சீங்கனாலும், அது எந்த நம்பிக்கையில சரணடைறீங்கன்றதும் இருக்கு. அவங்க உங்கள வந்து சரி பண்ணுவாங்க. துர்காதேவி வந்து உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் அப்படியே தூள் தூளா ஆக்குவாங்கன்னு நெனச்சு நீங்க சரணடைஞ்சீங்கன்னா, அவங்க அதே தான் பண்ணுவாங்க. உங்களோட ஏன்னா நீங்களே அந்த சக்தி தான். அது நம்ம மறந்துட்டோம். நம்ம இறைவன்றதையே மறந்துட்டோம். ஏன்னா நமக்கு அவ்வளோ உள்ள சக்தி இருக்குன்றதே தெரியல. நம்ம என்ன நெனச்சு, எந்த நம்பிக்கையில நம்ம எத செய்றோமோ, அது நடக்கும். அவ்வளோதான். அது நீங்க எந்த கடவுள்கள புடிச்சாலும் அந்த சக்தியும் வேலை செய்யும். உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியும் வேலை செய்யும். இந்த இன்னைக்கு புத்தாண்டு அ அனைவருக்கும் சிறப்பாக இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இறைவன வேண்டிப்போம். எல்லாரும் இறைவன் மேல நம்பிக்கை வச்சு, உங்க மேல நம்பிக்கை வச்சு, இந்த மனமும், ஈகோவும் சொல்றதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம, அத வந்து இறைவன்ட்ட குடுத்துட்டு, நம்ம கடமைய இறைவன நோக்கி போகிறத மட்டும் நம்ம பார்த்து போகணும். அப்படிங்கிறது நானும் எனக்குள்ள சொல்லிக்கிறது. நான் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. கிருத்திகாம்மா, வாங்கம்மா. வணக்கம் அம்மா. வர முடியலைங்களா? லிசனிங் போட்டிருக்கீங்களா? ஓகே. ஓகே மேம். வேற யாரும் உங்களோட கருத்து, கேள்வி? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நிறைவு செஞ்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீனிவாசன் ஐயா வந்த மாரி இருந்தது. எனக்கு காமிக்கல. யாரும் வந்திருக்கீங்கன்னா பேசலாம். வணக்கம். நன்றி. நிறைவு செய்து கொள்கிறோம். வாங்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது சரணடையதை பத்தி பேசுனது. எல்லாருக்கும் தமிழ் சொல்றதுக்கு தான் வந்தேன். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. நிறைவு செஞ்சு கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.